அரசருக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான். அழகான பையன், அறிவான பையன். ஆனா அவனுடைய முதுகுல கூன் இருந்தது. அவனால குடிஞ்சே தான் நடக்க முடியும். இப்படி இருந்த தன்னுடைய மகனை நினைச்சு அரசருக்கு எப்பவுமே பெரிய கவலை இருந்தது. வருங்காலத்துல அந்த நாட்டையே ஆளப்போகிற தன்னுடைய ஒரே மகன் இப்படி இருக்கானே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாரு. சுத்து வட்டாரத்துல இருக்கிற எல்லா நாட்டிலிருந்தும் புகழ்பெற்ற பல மருத்துவர்களை வரவழைச்சு இளவரசனுக்கு சிகிச்சை கொடுத்தாரு. ஆனா அதனால எந்த பிரயோஜனமும் இல்லை. இளவரசனுடைய கூன் சரியாகவே இல்லை. கடைசியா அவருடைய நாட்டிலேயே ஒரு வயதான மருத்துவரை பத்தி கேள்விப்பட்ட அரசர் அவரையும் வரவழைச்சு ஆலோசனை கேட்டாரு. அவருடைய ஆலோசனையின்படி நடந்துக்க சில ஆண்டுகள்லேயே இளவரசனுடைய கூன் முதுகு கொஞ்சம் கொஞ்சமா சரியாக ஆரம்பிச்சுது. ஒரு கட்டத்துல நல்லா நிமிர்ந்து கம்பீரமா நடக்க ஆரம்பிச்சான் இளவரசன். மன்னருக்கும் மகிழ்ச்சி தாங்கல. அந்த மருத்துவரை கூப்பிட்டு அவருக்கு வேணுங்கிற சகல விதமான செல்வங்களையும் கொடுத்தாரு. இத்தனைக்கும் அந்த மருத்துவர் இளவரசனுக்கு எந்த ஒரு மருந்தும் கொடுக்கலங்கிறது தான் உண்மை. வேற என்ன பண்ணாருன்னு கேக்குறீங்களா? அந்த இளவரசன் கம்பீரமா நிமிர்ந்து நடந்து போற மாதிரி ஒரு ஓவியம் வரையறதுக்கு ஏற்பாடு பண்ண சொன்னாரு. இளவரசன் அதிகமா எந்த இடத்துல நேரத்தை செலவிடுவாரோ அந்த இடங்கள்ல எல்லாம் இந்த ஓவியத்தை வைக்க சொன்னாரு. அதன்படி அந்த ஓவியம் அடிக்கடி இளவரசன் கண்ணில் பட்டுட்டே இருந்தது. அதை தினமும் பார்த்துக்கிட்டே வளர்ந்த இளவரசனுக்கு அந்த ஓவியத்துல இருக்கிற மாதிரியே ஒரு நாள் தன்னால நிஜமாலுமே நிமிர்ந்து நடக்க முடியும் அப்படிங்கிற எண்ணம் அவருடைய ஆழ் மனசுல பதிஞ்சுது. அந்த நம்பிக்கையிலேயே தினமும் கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி பண்ணி நிமிர்ந்து நடக்க ஆரம்பிச்சாரு. காலப்போக்குல அவருடைய கூணும் சரியாச்சு. இன்றைய மனோதத்துவ நிபுணர்களும் அறிவியல் வல்லுநர்களும் சொல்ற ஒரு விஷயம் இந்த விஷன் போர்டு. அதாவது நீங்க வாழ்க்கையில என்னெல்லாம் சாதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ, நீங்க என்னவா ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அதை புகைப்படமாவோ இல்ல வரைபடமாவோ எடுத்து நீங்க அதிகம் பார்க்கக்கூடிய இடத்துல வைங்க. நீங்க தினமும் அந்த படங்களை பார்க்கும்போது உங்களுடைய இலக்கு என்ன, அதை அடைய நீங்க என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்க ஞாபகத்துல வந்துகிட்டே இருக்கும். அந்த எண்ணம் உங்களை செயல்ல இறங்க வைக்கும். செயல் உங்க கனவுகளை நனவாக்கும்.